ரெண்டாவது தோத்துட்டா மக்கள் முற்றிலும் நிராகரித்து விட்டார்கள். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ஸ்டாலினுடைய தோல்வி, ஸ்டாலின் என்கிற வேட்பாளருடைய தோல்வி இல்லை, திமுக தலைவருடைய தோல்வி. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருக்கிறாரு, அவர் சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டு அதிகமான வாக்கு 90,000 ஓட்டுக்கு மேலே டிஃபரன்ஸு, 90,000 ஓட்டு வாங்கலை, 90,000 ஓட்டுக்கு மேலே டிஃபரன்ஸு வாங்கியிருக்கிறாரு, வந்திருக்கிறாரு. ஆனால் அந்த கட்சிக்குள்ளே சண்டை மண்டை உடையுது. ஏன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, கட்சி தோத்துருச்சே சார்ன்றாங்க. உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் வித்தியாசம் 3-4% கூட இல்லை. நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏடிஎம்கே அலைன்ஸ் அண்ட் டிஎம்கே அலைன்ஸ் நாட் ஈவன் 4% 5%. ஏடிஎம்கே டிஎம்கே தனியாக பிரித்தா இன்னும் கம்மியாக நிற்கிது. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ இது ஒரு தோல்வி, ஒரு பின்னடைவு. ஆனால் வாழ்க்கையே முடிஞ்சு போன சமாச்சாரம் இல்லை, இனிமேல் எங்கப்பா எந்திரிக்கிறீங்களா? ஆனால் அந்த கட்சிக்காரங்க மனசு உடைஞ்சிட்டாங்க. அவர்கள் ரெண்டு தரப்புமே இனிமேல் நம்ம எந்திரிக்க மாட்டோங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க. அப்போ தாவேக்கா கூட போகலாமா வேண்டாமா, திருமாவளவன் முதலமைச்சர் ஆக்கிடலாமா வேண்டாமா, எங்கெங்கெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். அப்போ அந்த மன உறுதியை குலைச்சிருச்சுன்னு தெரியுது நமக்கு. அப்படித்தான் திரு ஸ்டாலின் ஒருவேளை நின்று ஏதாவது ஒன்று ஆச்சு, இல்லை ஒருவேளை தோற்று மட்டும் இல்லை, ஒரு 5,000 ஓட்டு டிஃபரன்ஸ் கீழே ஜெயிச்சாலுமே ஜெயிக்குன்னு சேர்க்க மாட்டாங்க.